கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, வஸ்திரமும் வாழ்வும் அப்படின்ற தலைப்பில் சில சத்தியங்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஸோ இதுக்கு நம்ம அடிப்படையாக எடுத்துக்கொண்ட வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 20 to 22 வசனங்கள் தான் அடிப்படையாக நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? குயிக்காக அந்த வசனத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பொருளுக்குள்ளாக நம்ம கடந்து போயிடலாம். சரிங்களா? அப்போது அந்த 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அதாவது 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு என்பது பார்த்திங்கன்னா இரத்தப்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள், அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் குணமாவேன்னு சொல்லி வஸ்திரத்தினுடைய ஓரத்தை அந்த அம்மா தொடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறாரு. முடித்த உடனே நம்முடைய ஆண்டு பார்த்திங்கன்னா அடுத்த ரிப்ளை அங்கே கொடுக்குறாரு. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதுக்குள்ளே அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்கன்னா குணமாயிட்டாங்க, ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாங்கன்ட்டார் ஆண்டவர். எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, அவருடைய வஸ்திரத்தினுடைய அந்த ஓரத்தினுடைய தொங்கலை தொட்டாங்க, குணமாயிட்டாங்களாம். உடனே வல்லமை வெளியேறி அந்த அம்மா குணமாயிட்டாங்கிறத நம்முடைய ஆண்டவரே விட்னஸ் பண்ணிட்டார். ஆனால் விட்னஸ் பண்ணும்போது எப்படி பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சிம்பிளாக முடிச்சிட்டார் இந்த விஷயத்தை. அப்போ இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷம் என்னன்றதான் நமக்கு தேவையான காரியங்கள். காரணம் என்னென்னா, நம்முடைய ஆண்டவருடைய சட்டத்தின் அடிப்படையில் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களோடு தான் சம்மந்தப்படுத்தி காமிக்கின்றது. அவர் 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் 13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். 13, 14, 15 படித்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பார் அதில். சரிங்களா? ஓகே. அப்போது இதில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிறந்த ஒரு யூதன் எப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு போட்டிருக்கணுன்றது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டமாக பார்த்திங்கன்னா மோசே மூலமாக கொடுக்கப்பட்டு எழுதி காமிக்கப்பட்டிருக்கு நம்மக்கிட்ட. அதை வாசிக்கும் பொழுது சில உண்மைகளுக்குள்ளே கடந்து போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதை படிக்கலாம் பாருங்கள். என்னாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து அதை வாசிக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கி அப்படின்னு சொல்கிறார். ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி பிரமாணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 39 தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து, எதை பார்த்து? அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல் இளநீளம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து, பாருங்க, கர்த்தரின் கற்பனைகள் எல்லாத்தையும் நீ நினைக்கணுமா, நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும்ன்றதை சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அதிலே அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவையின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராக இருக்கும்படிக்கு அதை பார்ப்பீர்களாக. அப்போது இந்த ட்ரெஸ்ஸோடைய பர்பஸ் என்னென்னா, வஸ்திரத்தின் ஓரத்தில் இளநீல நூல், இதான் ட்ரெஸ்ஸிங் கோடு. இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் எப்பொழுதும் உண்மையாக இருக்கணும், கீழ்ப்படியணும் அப்படின்றதான் ஆண்டவருடைய நோக்கம். அது உங்களுடைய தேகத்தோடு ஒட்டிகிட்டே இருக்கணும். நான் பிரமாணத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றதா நம்முடைய ஆண்டு விரும்புகிறான்றதை சொல்லி காமிச்சார். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பரிசுத்தராக இருக்க முடியும்ன்றது சொல்லி காமிச்சார். அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது இதை அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோட் தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதில் கூட இதை குறித்து, இந்த ட்ரெஸ்ஸிங் கோடை குறித்து சொல்லி காமிச்சிருக்கார். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி.
இப்படி கூட ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா போட்டு போகிறாங்க. பட் அவங்க வந்து சில விஷயங்கள் தவறாக செய்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இதுதான் ஒரு யூதனுடைய ட்ரெஸ்ஸிங் கோடுன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். அதனால தான் அநேகர் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கும் பொழுது அவருக்கு பின்னாடி வந்து அவர் ட்ரெஸ்ஸை தொட்டால் குணமாக என்ற ஒரு நம்பிக்கை கூட வச்சுருந்தாங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரியே பாருங்கள். உதாரணத்துக்கு மத்தேயில 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லியிருப்பார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படி தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள்ன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வஸ்திரம் யூதனுடைய ட்ரெஸ்ஸிங் கோட். ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியுன்றதை சொல்லி காமிச்சாங்க. இப்போ அடுத்த முக்கியமான ஒரு பதிலுக்குள்ள கடந்து போகிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் என்ன யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். புரிஞ்சுங்களா? ஸோ அதை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரே அநேக விட்னஸ் சாட்சிகளை நியாயப்பிரமாணத்தை பற்றி கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுக்குரிய உண்மை என்னன்றதான் அங்கே முக்கியம். இந்த உண்மையை யூதர்கள் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் தலைமுறை மறக்கக்கூடாதுன்றதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அப்போது நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட ஜீவனுக்குரிய உண்மை என்னன்றது அநேகருக்கு தெரியல, ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவர் தெளிவுபடுத்தி காமிக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுக்குரிய உண்மை என்னன்றதை அவர் தெளிவுபடுத்துகிறார். படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. லூக்கால 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரே இந்த வார்த்தையை பேசுகிறார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போது நியாயப்பிரமாணத்தில் தம்மை பற்றின காரியங்கள் தான் ஜீவனுக்குரிய காரியங்கள்ன்றதை நம்முடைய ஆண்டவர் அங்கே விட்னஸ் பண்ணி காமிக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனம் வாசிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்துவார். பிலிப்பு நாத்தானியேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அப்போ மோசேயும் தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணத்தில் யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னா, கிறிஸ்து என்கிற மேசியா. அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுக்குரிய காரியம், ரட்சிப்புக்குரிய காரியம் என்னன்னா கிறிஸ்து என்கிற மேசியா. கிளியர்? அப்போ அவர் யார் அப்படின்றதா அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி. பாருங்க, கலாத்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுக்குரிய காரியமாகிய அந்த ரட்சிப்புக்குரிய காரியமாகிய உண்மை என்ன அப்படின்னா, கிறிஸ்து என்பவர் மேசியா, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்றது தான் உண்மை. இந்த உண்மையை யார் யாரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தொடுறாங்களோ அவர்கள் மட்டுமே ரட்சிப்புக்குள்ள வர முடியுன்றதான் இதில் அடங்கியிருக்கக்கூடிய மாபெரும் சத்தியம். அப்போது அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை தொடும் பொழுது அவங்க குணமாகறாங்க. அப்போ அந்த அம்மாக்குள்ள முதல்ல ஒரு நம்பிக்கை வந்து இதை தொட்டா குணமாயிலாண்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி பின்னாடி போகிற எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது. இது பிரமாணம். யார் ரட்சிக்கப்பட முடியும், யார் ஜீவனுக்குள்ள போக முடியும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஜீவனுக்குரிய ரட்சிப்புக்குரிய காரியமாகிய மேசியாவாகிய தேவனுடைய குமாரனை கண்டுபிடிப்பவர்கள், தொடுபவர்கள் மட்டுமே ரட்சிப்புக்குள்ள வர முடியுன்றதான் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம். புரிஞ்சுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இந்த தொடுதல், இந்த புரிந்து கொள்ளுதல் தான் 1000 ஆண்டு அரசாட்சியிலையும் நடக்க போகுதான். இன்னைக்கு நாம் இருக்கிறது ஒரு காலப்பகுதி இல்லையா? இனி வரக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சியிலும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுமே இந்த விசுவாசத்துக்குள்ள மேசியா அவர் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு நம்பிக்கைக்குள்ள வருவாங்க. அவர்கள் அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுவார்கள்ன்றதா வேதத்தினுடைய அடுத்த முக்கியமான ஒரு நம்பிக்கை கூட. அதை ஒரு வசனத்தில் குயிக்காக படிச்சுட்டு நம்ம முடிக்கலாமா? பாருங்க, சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர்
இந்த வசனம் ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க. புறஜாதியாரில் 10 மனுஷர் என்ன பண்ணுவாங்களா, ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்களை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோமே, நாங்கள் உங்களோடு கூட வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடியே போவாங்களாம். என்ன அர்த்தம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இது 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்கள் எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட போகிறாங்கன்றதுக்கு இது அடையாளமாக சொல்லப்பட்ட காரியங்கள். ஆனால் இன்னைக்கே இது நமக்கு கிடைச்சிருச்சு, அதுதான் ஆச்சரியம். அப்போது 10 என்கிற நம்பர் வேதாகமத்தை பொறுத்த வகையில் இந்த உலகத்துக்குரிய ஒரு பூரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர். ஜென்ரலாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 10 என்கிற நம்பர் உலகத்துக்குரிய ஒரு பூரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய நம்பர்னு சொல்கிறீங்களே சகோதரரே, சில வசனங்களை காமிங்க, நாங்கள் வீட்டில் படிச்சிருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது வசனம் நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறாரு. உபாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 10 கற்பனைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 கற்பனைகள். 10 என்கிற நம்பர் உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அதாவது உலகம் சொல்லும் பொழுது முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு ஒழுங்குக்குள்ளே வந்ததுக்காக கொடுக்கப்பட்ட கற்பனைகள் 10ன்றதை சொல்லி காமிக்கிறாரு. அதே மாதிரி எகிப்தாகிய இந்த உலகத்திலிருந்து ஆண்டோடைய பிள்ளைகளை விடுதலையாக்குறதுக்காகவே 10 வாதைகளை அவர் செய்தார். அப்போ 10 என்கிற நம்பர் உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பூர்ணமான எண்ணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த 10 வாதையை எங்கே வாசிக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது யாத்ராமத்தில் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலையும் இந்த 10 கொம்பு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். கொஞ்சம் ஹைலி டாக்டரின் பாயிண்ட் தான். 10 கொம்பு என்பது இந்த உலகத்தை ஆளுகை செய்த 10 ராஜ்யங்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துவார். ஸோ 3 வசனம் மினிமமாக உங்களுக்கு கொடுத்துருங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது சகரியாவில் 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வரும் பொழுது ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கல். அப்போ யூதனுடைய விசுவாசம் 1000 அரசாட்சியில் என்னவா இருக்குன்னு தெரியுமா? நல்லா படிக்கலாம் பாருங்க. கரெக்டாக 2 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான விசுவாசத்தை யூதர்கள் பெற்றுக்கொள்வார்கள்ன்றதை சொல்லி காமிக்கிறார். அவர்களுடைய மனது கடினப்பட்டது யாரது? யூதர்களது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கின்றது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படும். அப்போ 1000 ஆண்டு சாட்சியுடைய துவக்க காலப்பகுதியில் இருந்து யூதர்கள் கிறிஸ்துவை, மேசியாவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை ஒத்துக்கொள்வார்கள். அப்படி இந்த விசுவாசம் யூதர்கள்கிட்ட இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொள்வார்களாம் இந்த பிரஜாதியில் 10 மனுஷராகிய உலக ஜனங்கள். அப்ப 10 என்பது உலகத்துக்குரிய நம்பர் இல்லையா? அப்ப உலக ஜனங்கள் எல்லாருமே கிறிஸ்து மேசியா, அவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசத்துக்குள்ளாக ஒட்டுமொத்த உலகமும் 1000 ஆண்டு அரசாட்சி வரப்போறாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கூட நமக்கு அதில் காமிச்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தில் வஸ்திரமும் வாழ்வும். அப்போ அந்த வஸ்திரத்தில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை அடங்கியிருக்கின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவை பற்றிய உண்மை தெரிஞ்சிருக்குது. அதுதான் நமக்கு வாழ்வு. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றி அவரோட கூட ஆளுகை செய்ய தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.